சூரியன் மறையாத ஸ்பானிஷ் பேரரசு. வரலாற்றின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று. வரலாறு வெற்றியாளர்களால் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள். ஆனால் தோற்றவர்களின் கண்ணீரில் எழுதப்பட்ட வரிகளை யாரும் வாசிப்பதே இல்லை. 15ஆம் நூற்றாண்டு படகுகளை மட்டுமல்ல, பேராசை, மதம், அதிகாரம் அனைத்தையும் சுமந்து வந்தன. பல வெற்றிகளை பெற்றது ஸ்பெயின் பேரரசு. ஆனால் இந்த பேரரசின் நிழலில் பெண்களின் அழுகுரல் புதைந்திருக்கிறது. இந்த கதை வீரர்களின் வெற்றியை பற்றி அல்ல, கைதிகளாக மாறிய பெண்களின் மௌனத்தை பற்றியது. 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஸ்பெயின் ஒரு நாடாக மட்டுமல்ல, ஒரு சிந்தனையாக உருவாகி கொண்டிருந்தது. காஸ்டில், ஆரகான் என்ற 2 அரசாட்சிகள் ஒன்றாக இணைந்தன. 1469இல் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்தன. காஸ்டிலினின் இளவரசி இசபெல்லா மற்றும் ஆரகானின் இளவரசர் பெர்னினாண்டிடம் திருமணம் செய்து கொண்டனர். இது வெறும் திருமணம் அல்ல, இது ஸ்பெயினின் பிறப்பு. 1492இல் வரலாற்றில் மிக முக்கியமான ஆண்டுகளில் ஒன்று. இந்த ஆண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை தொடங்கினார். அவர் இந்தியாவை தேடிச் சென்றார். ஆனால் அவர் கண்டறிந்தது புதிய உலகம், அமெரிக்கா. கொலம்பஸின் பயணம் மனித வரலாற்றையே மாற்றியது. அவர் இன்றைய பஹாமாஸ் தீவுகளில் காலடி வைத்தார். இதிலிருந்து தொடங்கியது ஸ்பெயினின் பேரரசின் விரைவான விரிவாக்கம். ஸ்பெயின் வீரர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் சாகசக்காரர்கள் அனைவரும் தங்கத்தையும் புகழையும் தேடி அமெரிக்காவின் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றினர். அமெரிக்காவின் வெற்றிகள் பற்றி அதிகம் பேசப்படும் அதே வேளையில் ஸ்பெயினின் ஆப்பிரிக்க படையெடுப்புகள் பெரும்பாலும் மறைக்கப்பட்ட வரலாறாக மாறியது. ஆனால் ஸ்பெயினுக்கு ஆப்பிரிக்கா மிக முக்கியமானது. ஏன் ஆப்பிரிக்கா முக்கியமானது என்று தெரியுமா? முதலாவது, ரெக்கோனிஸ்டாவின் தொடர்ச்சி. ஸ்பெயினில் இருந்து வெளியேற்றப்பட்ட மூர்கள் வட ஆப்பிரிக்காவில் குடியேறினார்கள். அவர்கள் மீண்டும் ஸ்பெயினை தாக்க முடியாமல் தடுக்க வேண்டும் என்பதே ஸ்பானிய மன்னர்களின் நோக்கம். இரண்டாவது, மத்திய தரைக்கடல் வர்த்தகம். இந்த கடல் வழியே ஆசியாவுடனான வர்த்தகம் நடந்தது. வட ஆப்பிரிக்க கடற்கரையை கட்டுப்படுத்துவோர் இந்த வர்த்தகத்தையும் கட்டுப்படுத்தலாம். மூன்றாவது, ஓட்டோமான் பேரரசு. 16ஆம் நூற்றாண்டில் ஓட்டோமான் பேரரசு வேகமாக விரிவடைந்து கொண்டிருந்தது. வட ஆப்பிரிக்காவை ஓட்டோமான்களின் கட்டுப்பாட்டுக்கு வந்தால் ஸ்பெயினும் சூழப்படும் என்று நினைத்தனர். ஸ்பெயினின் ஆப்பிரிக்க படையெடுப்புகள் 15ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி 17ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்தன. ஸ்பானிய மற்றும் அமெரிக்க போர்களில் இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான பெண்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். அவர்களின் அனுபவங்கள் மனித குலங்களின் மிகவும் கொடூரமான அத்தியாயங்களில் ஒன்று. அடிமைத்தனத்தின் பல்வேறு முகங்களை கொண்டது. பிடிப்பட்ட பெண்கள் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்கு ஆளாக்கப்பட்டனர். சிலர் வீட்டு வேலைகளுக்கு, சிலர் பாலியல் அடிமைத்தனத்திற்கும், சிலர் கட்டாய உழைப்புக்கும் உட்படுத்தப்பட்டனர். ஆப்பிரிக்காவில் இருந்து சிறைபிடிக்கப்பட்ட பெண்கள் ஸ்பெயினுக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது அவர்களின் வாழ்க்கை முழுமையாக மாறிவிட்டது. ஸ்பெயினின் செவிலா நகரம் 16ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவின் மிகப்பெரிய அடிமை சந்தையாக இருந்தது. ஒவ்வொரு வாரமும் நூற்றுக்கணக்கான ஆப்பிரிக்க மற்றும் முஸ்லிம் அடிமைகளை இங்கே விற்கப்பட்டனர். பெண் அடிமைகள் உயர்குடி குடும்பங்களால் வீட்டு வேலை செய்ய வாங்கப்பட்டனர். காலை 4 மணிக்கு எழுந்து இரவு 11 மணி வரை வேலை. சமையல், சுத்தம், துணி துவைத்தல், குழந்தைகளை பார்த்து கொள்ளுதல் போன்ற எல்லாம் அவர்களின் கடமையாக இருந்தது. சமையல் அறையின் ஒரு மூலையிலும் அல்லது படிக்கட்டுகளின் கீழ்தான் அவர்களின் உறக்கம் இருந்தது. இதிலிருந்து தப்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பிடிப்பட்டால் பயங்கரமான தண்டனைகள். சாட்டையடி, முகத்தில் சூடான இரும்பால் முத்திரை பதித்தல், சங்கிலிகளால் கட்டுதல் போன்றவற்றால் கொடுமைப்படுத்தப்படுவார்கள். மற்ற சில பெண்கள், அதாவது பிடிப்பட்ட முஸ்லிம் பெண்கள், கட்டாயமாக கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றப்படுவார்கள். தேவாலயத்தில் ஞானஸ்தானம் பெற்று புதிய ஸ்பானிஷ் பெயர்கள் சூட்டப்படும். அவர்களின் பழைய பெயர், மதம், மொழி, கலாச்சாரம் அனைத்தும் அழிக்கப்பட்டன. இது வெறும் மத மாற்றம் அல்ல, இது அடையாள கொலை. மொழி மற்றும் கலாச்சார அடக்குமுறை. அரபு மொழியில் பேசுவது தடை, இஸ்லாமிய தொழுகை செய்வது தடை, அவர்களின் பாரம்பரிய உடை அணிவது கூட தடை. மீறினால் கடுமையான தண்டனை. வரலாற்று ஆவணங்கள் தெளிவாக காட்டுகின்றன. பெண் அடிமைகள் தங்களின் எஜமானர்களின் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டனர். இது அடிமைத்தனத்தின் மிகவும் கொடூரமான பக்கம். நீதிமன்ற பதிவுகளில் நூற்றுக்கணக்கான வழக்குகள் உள்ளன. எஜமானர்களால் கர்ப்பமாக்கப்படும் அடிமை பெண்களின் குழந்தைகள் கைவிடப்பட்டன.
அந்த குழந்தைகள் மிஸ்டிஸ்டோ எனப்படும் கலப்பின சமூகத்தின் ஒரு பகுதியாக கருதப்பட்டனர். அவர்கள் முழு அடிமைகள் அல்ல, ஆனால் முழு உரிமைகளும் அவர்களுக்கு கிடையாது. ஒரு இடைநிலை நரகத்தில் வாழ்ந்தனர். இந்த இருளில் ஒரு வெளிச்ச கீற்று இருந்தது. மீட்பு ஆணைகள். கத்தோலிக்க மத குழுக்கள் அடிமைகளை மீட்பதற்காக உருவாக்கப்பட்டவை. அவர்கள் பணம் சேகரித்து வட ஆப்பிரிக்கா மற்றும் ஓட்டோமான் பேரரசுக்கு சென்று கைதிகளை மீட்க பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்காக எவ்வளவு செலவானது தெரியுமா? ஒரு கைதியை மீட்க சராசரியாக 300 முதல் 500 தூட்காட்கள் தேவைப்பட்டது. ஒரு சாதாரண தொழிலாளியின் ஆண்டு சம்பளம் 50 தூட்காட்கள். எனவே பெரும்பாலான ஏழை குடும்பங்களுக்கு இது கனவாகவே இருந்தது. வசதியான குடும்பங்களைச் சேர்ந்த பெண்கள் மட்டுமே மீட்கப்பட்டனர். ஏழை பெண்கள் இன்றொன்றும் அடிமைகளாகவே இருந்தனர். பல பெண் அடிமைகள் தப்பிக்க முயன்றனர். ஆனால் ஸ்பெயினின் ஆப்பிரிக்க முகத்துடன் எங்கு ஒளிந்திருப்பார்கள்? பெரும்பாலானோர் மீண்டும் பிடிக்கப்பட்டனர். அதிலும் சிலர் வெற்றி பெற்றனர். போர்ச்சுகல் அல்லது பிரான்ஸ் என்று அடைக்கலம் கோரினர். சிலர் வட ஆப்பிரிக்காவுக்கே திரும்பி சென்றனர். ஆயிரக்கணக்கான மைல் பயணம் அபாயகரமான கடல் வழியாக. ஸ்பெயினில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றப்பட்ட முஸ்லிம்கள் மோரிஸ்கோ என அழைக்கப்பட்டனர். 1568 முதல் 1571 வரை அவர்கள் ஸ்பானிய ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர். பல பெண் அடிமைகள் இந்த கிளர்ச்சியில் பங்கேற்றனர். ஆனால் கிளர்ச்சி கசப்பாக நசுக்கப்பட்டது. பின் விளைவுகள் இன்னும் கொடூரமானவை. மோரிஸ்கோக்கள் பெருமளவில் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இருண்ட காலங்களில் பல பெண்கள் அசாதாரண வீரத்தையும் எதிர்ப்பையும் காட்டினர். பதிவு செய்யப்படாத, பெயர் தெரியாத ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களின் சொந்த வழிகளில் எதிர்த்தனர். எஜமானர்கள் அருந்தும் உணவில் விஷம் கலத்தல், மெதுவாக வேலை செய்தல், ரகசியமாக தங்களின் மதத்தை கடைபிடித்தல், குழந்தைகளுக்கு தங்களின் மொழியை கற்றுக் கொடுத்தல் போன்றவற்றை செய்து தங்களின் எதிர்ப்பை காட்டினார்கள். சூரியன் மறையாத ஸ்பானிஷ் பேரரசு வரலாற்றின் மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று. அது உலகத்தை மாற்றியது, மொழிகளை பரப்பியது, கலாச்சாரங்களை மாற்றியது. ஆனால் ஒவ்வொரு பேரரசின் பின்னாலும் மறைக்கப்பட்ட கதைகள் உள்ளன. தங்கத்திற்காக மடிந்த பூர்வக்குடிகள், அடிமைத்தனத்தில் வாடிய ஆப்பிரிக்கர்கள், சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களின் கண்ணீர், இவை அனைத்தும் அந்த பெருமையின் ஒரு பகுதி. காலனித்துவத்தின் கடைசி தடயங்கள் இன்றும் இந்த வரலாறு விவாதங்களை உருவாக்குகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.